ஒரு மழைக்கால இரவு, கிராமத்தின் எல்லையில் இருந்த பழைய கோட்டை. கோட்டையை சுற்றி வளைவுகள் நிறைந்த ஒரு மண்டபம். அந்த மண்டபத்துக்குள் சிறுவன் அருண் தன்னுடைய நண்பன் விஜயுடன் கூடி நின்றான். விஜய், இங்கே இருக்கணுமா? ஏனோ இதுக்கு முன்னாடி யாரும் வரல. விஜய் சற்றே நடுங்கிக் கொண்டு, அதான் கேள்விப்பட்டியா, இந்த கோட்டையில் திகிலான ஒரு புதையல் இருக்குன்னு? அருணின் கண்கள் பெரிதாயின. சொல்லாதே, புதையல் இருந்தா கண்டுபிடிக்கலாமே. தன்னம்பிக்கையுடன் இருவரும் உள்ளே நுழைந்தனர். சுவர்களில் பழைய ஓவியங்கள், சேரும் சதையுமாக இருந்த தரை, இடையில் மூடப்பட்ட ஒரு மரத்தட்டு. இதுக்குள் தான் இருக்குமோ என்று விஜய் மெல்ல அந்த மரத்தட்டை திறக்க முயன்றான். அப்போதே ஒரு கனமான காற்று அடித்தது. வெளியிலிருந்த விளக்கு துடிப்பதை பார்த்து இருவரும் திடுக்கிட்டனர். விஜய், நாம கிளம்பலாமா? இப்போ முடியாது. இன்னும் கொஞ்சம் நிமிஷம் இருந்தா புதையலை கண்டுபிடிக்கலாம். அருண் தைரியத்துடன் மண்டையை கூர்ந்து பார்த்தான். தரையின் கீழிருந்து ஒரு ஒலி. தடக் தடக். இதெல்லாம் நம்ம பிள்ளைசாமியை சோதிக்கிற மாதிரியே இருக்கு. விஜய் நடுங்கிக் கொண்டு கூறினான். அருண் திடீரென்று செங்கல்லை அழுத்த தரையில் ஒரு இரகசிய கதவு திறந்தது. இருவரும் கண் பிதுங்கி பார்த்தனர். உள்ளே ஒரு பெரிய பெட்டி. ஆனால் அதற்குள் இருந்தது புதையல் அல்ல. அதற்குள் ஒரு பழைய நூல். அதன் முன்னிலையில் ஒரு கல்லெழுத்து. தங்கத்தை தேடாதே, அறிவை தேடு. அருணும் விஜயும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். புதையல் என்றால் சொத்து இல்லை, ஒரு நல்ல பாடம். விஜய், இதை எல்லாரும் படிக்கணும். இதை கோட்டையிலிருந்து எடுத்துக்கொண்டு போவோம். அந்த இரவு அவர்கள் பயத்தில் இருந்தாலும் ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொண்டனர். அழிந்து போன செல்வம் விட அறிவு பெரும் செல்வம். கதை முடிந்தது. ஆனால் அறிவை பகிர்வது தொடரட்டும்.